ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரபா ஃப்ரம் பிரபாகிராஃபி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இடையில எனக்கும் நிறைய வேலை வந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நிறையா சாஃப்ட்வேர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றிலாம் என்னால் இடையில வீடியோஸ் போட முடியல. அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ நிறையா மக்கள் பார்த்துட்டிங்கன்னா டிசைன் ஜாப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க லெட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாப்ஸ் பற்றி ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ வாங்க லெட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெரும்பாலான மக்களுக்கு EY அப்படிங்கிற கம்பெனி, அதாவது ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படிங்கிற கம்பெனி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு MNC கம்பெனி. லைக் இது வந்து ஒரு குளோபலாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. நிறைய நாடுகளில் இந்த கம்பெனிஸ் வந்து செயல்படுது. ஸோ இவங்க வந்து நிறைய ப்ராசஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் டிசைன் செக்டாரில் பார்த்துட்டிங்கன்னா ரீசண்டாக அவங்க ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனிங் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சீனியர் அசோசியேட் விஷுவல் டிசைனர். அதாவது விஷுவல் டிசைனர் ஜூனியர் கேட்டகரி, சீனியர் கேட்டகரி, லீடு கேட்டகரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க வந்து சீனியர் அசோசியேட் அப்படிங்கிற பொசிஷனை கொடுத்துருக்காங்க ஓப்பனிங். ஸோ இந்த ஓப்பனிங்கில் பார்த்துட்டிங்கன்னா என்ன டொமைன் இன்வால்வ் ஆகிருக்குன்னா கிராஃபிக் அண்ட் UI டிசைனர் அப்படிங்கிற டொமைன் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் கிராஃபிக் டிசைனர் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஒரு UGO இல்லை ஒரு PGO பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி பண்ணலைன்னா கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி பார்த்துட்டிங்கன்னா 6 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேம் ஃபீல்டு. அதாவது 6லேருந்து 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஒரு சீனியர் அசோசியேட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பொசிஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது கிளைண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாமே எவால்வேட் பண்ணி நம்ம வந்து டீமோட ஒத்துழைச்சி செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாக்கப்ஸு, ப்ரோட்டோடைப்ஸு, ஒயர் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். தென் வந்து டீமை நல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டிஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஹிடனாக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஒரு பெட்டரான விஷயம். உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது, ரெக்ரூட்டருக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்ம ப்ரீவியஸாக நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷின் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. இது ஆல்ரெடி ஜூனியர் டிசைனராக இருந்து சீனியராக வந்தவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தாராளமாக தெரியும். ஸோ அவங்க கொடுத்துருக்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைனராக வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணும். தென் வந்து ஒரு டீம் பிளேயராக இருக்கணும். உங்கள் டீமுக்குள்ளே நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன நேரங்கள் வேணாலும் நம்ம வேலை செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் கைட்லைன்ஸ் அண்டு கீ ஃபியூச்சர்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீமில் இருக்கிற ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ரெக்குயர்மெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க. தென் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டு சாஃப்ட்வேர் அண்ட் டூல் நாலேஜ். ஸோ இந்த இடம் தான் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு
expert level knowledge of animation software such as Adobe InDesign, Adobe Photoshop, Adobe Illustrator. ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்லேயும் எக்ஸ்பர்ட் லெவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு லெவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிகினர், இன்டர்மீடியட், எக்ஸ்பர்ட், அட்வான்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பர்ட் லெவல் அவங்க கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சு நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்ச டிசைனர்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அப் டு டேட் நாலேஜ் ஆஃப் அதர் சாஃப்ட்வேர் சச்சஸ் அடோப் எக்ஸ்டி அண்ட் அடோப் அக்ரோபேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப் டு டேட்டாக வந்து இந்த அடோப் எக்ஸ்டிலையும் அடோப் பிடிஎஃப்லையும், அதாவது அடோப் அக்ரோபேட் அப்படிங்கிறது பிடிஎஃப் எடிட்டர் தான். ஸோ இந்த 2 டூல்லையும் வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு இது கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பிக் டீலாக தெரியல. பிகாஸ் அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்டிசைனும் அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரும் தேவைப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி கேரக்டர் டிசைனுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து அனிமேஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, அனிமேஷன் கேரக்டருக்கு அவங்க அனிமேஷன் கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த க்ரைட்டீரியா உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏர்னஸ்ட் அண்ட் யங், பெங்களூர், கர்நாடகா. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஆன் சைட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுவீங்க, அதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா வெறும் 14 அப்ளிகன்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. எப்போவுமே வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே இயர்லி அப்ளிகண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணணும், இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. ஸோ அது மூலிமா தான் நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அது என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் careers.ey.com அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறப்போ டைரெக்டாக வந்து உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ண முடியாது. அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஜாப் போர்ட்டல் இருக்கும். ஸோ அந்த ஜாப் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் வந்து ஒரு அப்ளிகேஷனை சென்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு. நீங்கள் என்ன ஜாப் அவங்க ஓப்பனிங் கொடுத்துருந்தாலும் இந்த போர்ட்டலில் போய் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த careers.ey.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு சைன்இன் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் நியூ அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் ப்ரீவியஸாக அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து சைன்இன் கொடுத்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கேண்டிடேட் ப்ரொஃபைல் காமிச்சிடும். இதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ அது கேட்கும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு எது செலக்டபுளோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா மை டாக்குமெண்ட்ஸ், ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், search options and privacy, job applied, saved application, work experience, education, language skills, geographic mobility. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ஓவராலாக சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மை டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களோட ரெஷ்யூம் அண்டு உங்களோட கவர் லெட்டர்ஸ் இது எல்லாமே வந்து அட்டாச்சாக இருக்கும். தென் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனில் உங்களை பற்றின ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, உங்கள் அட்ரஸ் இது எல்லாமே வந்து இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியும் எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு டேட்டா பாக்ஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஒரு ஜாபுக்கு இதில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த டேட்டா பாக்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து ஜாப் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப், ஸ்டூடெண்ட் ஜாப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்டூடெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணுறீங்க, காலேஜில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது படித்து முடிச்சுனே உங்களுக்கு வந்து ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஜாப்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இன்டர்ன்ஸு, அப்புறம் வந்து நிறையா ஓப்பனிங்ஸ் இருக்கும், ஃப்ரெஷருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஆல்ரெடி நமக்கு ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா லொக்கேஷன் இருக்கும், ஜாப் டைட்டில் இருக்கும். உங்களுக்கு இப்போ ஜாப் டைட்டில் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நமக்கு இங்கே ஜாப் டைட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீனியர் அசோசியேட் பிடி. ஸோ இந்த சீனியர் அசோசியேட் பிடியை நம்ம இங்கே சர்ச்சில் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா
இங்கே நமக்கு அந்த டேட்டா இங்கே விசிபிள் ஆகும். இல்லை உங்களுக்கு இங்கே வந்து ஜாப் டைட்டிலோ இல்லை வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஒரு டேட்டாவை எடுக்கணுன்னாலும் நீங்கள் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சீனியர் அசோசியேட் பிடி அப்படின்னு டைப் பண்ணணும், நமக்கு வந்து சர்ச் கொடுத்ததுன்னு இங்கே வந்து நமக்கு டேட்டா வந்துடுது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த டேட்டா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜேடியெலாம் ரீட் பண்ணிவிட்டு, மறக்காமல் ஜேடி எப்பவுமே ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஜேடி வந்து ரீட் பண்ணணும். அதுதான் வந்து உங்களை மேக்ஸிமம் இஷ்யூலேருந்து காப்பாற்றும். ஸோ அதனால் ஜேடி எப்பவுமே ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜேடியெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட டேட்டா பேஸ் எல்லாமே இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து அப்ளை நவ் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்தோம்னா போதும். 2 ஆப்ஷன் கேட்கும், ஸ்டார்ட் அப்ளைங் வித் லிங்க்டின் கேட்கும், அது கொடுத்துடாதீங்க. அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டேட்டா பேஸ் டைரெக்டாக வந்து நமக்கு அப்ளை நவ் கொடுத்தோம்னா இஒயோட கெரியர் போர்ட்டல் மூலிமா ஹெச்ஆருக்கு போயிடும். ஸோ அவங்க உங்களோட ப்ரொஃபைல் மேட்சாக என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு திரும்பி கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் போர்ட்டலில் ரெகுலராக வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனர்ஸ் யாராவது இருந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் இந்த ஜாப் போஸ்டிங்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கணும். ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.